இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மண்ணின் தரத்தை மேம்படுத்த அறுவடை செய்யப்பட்ட பயிர் கழிவுகளை துண்டுகளாக வெட்டி மண்ணில் கலக்கவும். நிலவும் வானிலையில் மாவு பூச்சி தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த பிரப்பனோபாஸ் 50 EC 2 மில்லி அல்லது ஆரம்ப கட்டத்தில் வேப்ப எண்ணெய் தெளிக்கவும். அதிக காற்று வீசுவதால் வாழைக்குலைக்கு முட்டு கொடுக்கவும். வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக கறவை மாடுகளில் பசியின்மைக்கு வழிவகுக்கும். பால் உற்பத்தியை அதிகரிக்க அதிக ஈரப்பதம் கொண்ட பச்சை தீவனம் வழங்கப்படலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் கொத்தமல்லி. நறுமண பயிர்களில் ஒன்றான கொத்தமல்லி சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதி உள்ள மண்பாட்டு நிலம் மிகவும் ஏற்றது. கோ 1, கோ 2, கோ 3, கோ 4, GAU 1, UD 1, UD 2, UD 20 மற்றும் UD 21 ரகங்கள் கொத்தமல்லி சாகுபடிக்கு ஏற்ற ரகங்களாகும். நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது பண்படுத்திய பிறகு இரவை பயிராக இருந்தால் பாத்திகள் அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு ஹெக்டரில் இரவைக்கு சுமார் 10 முதல் 12 கிலோ விதைகளும் மானாவாரிக்கு சுமார் 20 முதல் 25 கிலோ விதைகள் வரை தேவைப்படும். ஹெக்டருக்கு 10 கிலோ தொழு உரம் கடைசி உழவின் போது இட வேண்டும். விதைப்பதற்கு முன் இரவை பயிர் மற்றும் மானாவாரி பயிர்களுக்கு 10 கிலோ தழைச்சத்து, 40 கிலோ மணிச்சத்து, 20 கிலோ சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய ரசாயன உரங்களை இட வேண்டும். விதைத்த உடனும் 3ஆம் நாளும் நீர் பாய்ச்ச வேண்டும். அதன் பின்னர் 7 முதல் 10 நாட்களுக்குள் ஒருமுறை நீர்ப்பாசனம் செய்யலாம். விதைத்த 90 முதல் 110 நாட்களில் விதைகளை அறுவடை செய்யலாம். விதைத்த 30வது நாளில் செடிகளை களைத்து விடுவதன் மூலம் கீரைகளாக அறுவடை செய்யலாம். மானாவாரி சாகுபடியில் சுமார் 300 முதல் 400 கிலோ விதைகள், இரவையில் சுமார் 500 முதல் 600 கிலோ விதைகள் மற்றும் 6 முதல் 7 டன் வரை கீரையாக மகசூல் பெற முடியும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது வேளாண். இன்றைய வேளாண் சந்தையில் தேனி மாவட்டம் கம்பம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், அவரைக்காய் 55 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சௌச்சவ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 150 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும்,
கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விரிச்சி பூ 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அநேக இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றது.